பிரைஸ் தி லார்ட். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆவியானவரை குறித்து சில சத்தியங்களை திருச்சபையிலே உங்களுக்கு போதித்திருந்தேன். அந்த தேவ செய்தியினுடைய ஒரு சுருக்கத்தை இந்த வீடியோ வழியாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இது உங்களுக்கு ஒரு நல்ல ஞாபகப்படுத்தும் நேரமாக இருக்கட்டும். இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து அன்றாட வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை மாறட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஓகே, எபேசியர் 1 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். நாம் கவனிப்போம். எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளானபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இந்த வசனத்தினுடைய கருப்பொருள் என்னன்னா, ஒவ்வொரு தேவ பிள்ளையும் என்று விசுவாசத்தின் அடிப்படையிலே தேவ பிள்ளையாக அவன் மாறினானோ அன்று முதல் அவன் பரிசுத்த ஆவியானவரால் பாதுகாக்கப்பட்டவனாக இருக்கிறான். அதாவது முத்திரை போடப்பட்டவனாக இருக்கிறான். பாருங்க, ஒரு தண்ணி பாட்டில் கடையில் நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அந்த கேப் சீல் பண்ணப்பட்டிருக்கான்னு பார்ப்போம். சீல் பண்ணப்பட்டிருக்குன்னா கம்பெனிலேருந்து வரும் பொழுதே அதை லாக் பண்ணியிருக்காங்களா, பேஸ்ட் பண்ணியிருக்காங்களா, ஜாயிண்டாக இருக்கா, இல்லை அந்த கேப்பை இதுக்கு முன்னாடி அந்த மூடியை யாராவது திறந்துருக்காங்களா, ஏற்கனவே யாரும் குடிச்சிட்டு வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு அந்த கேப் சீல் பண்ணப்பட்டிருக்குதா, அந்த கம்பெனிலேயே அதை முத்திரிச்சிருக்கிறாங்களான்னு நம்ம செக் பண்ணுவோம். ஒரு 20 ரூபாய் கொடுத்து வாங்குகிற தண்ணீர் பாட்டிலேயே சீல் பண்ணி இந்த உலகம் நமக்கு விநியோகம் செய்கிறது என்றால், அதைவிட எத்தனையோ லட்சம் கோடி மடங்கு பெரிய விஷயமாகிய அந்த தேவனுடைய இரட்சிப்பை நமக்குள்ளே வைத்தவர் சாதாரணமாக விட்டுருவாரா? விடவே மாட்டார். சீல் பண்ணி வச்சிருக்கிறார், நம்மளை பாதுகாத்து வச்சிருக்கார். எதை கொண்டு சீல் பண்ணியிருக்கிறாரு? வெறும் ISI முத்திரை போன்ற ஏதோ என்றோ வழங்கப்பட்ட ஒரு தரச்சான்றிதழை கொடுத்து அல்ல, அனுதினமும் நம்மோடு உறவாட, நம்மோடு நெருங்கி பழக, நம்மை வழிநடத்த தேவாதி தேவன் அந்த திருத்துவத்தின் ஒரு நபராகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து அந்த பரிசுத்த ஆவியானவரால் நம்மை பாதுகாத்திருக்கிறார். சத்தியம் புரியுதுங்கிறவங்க சொல்லுங்க ஒரு ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஆவியானவர் என்னெல்லாம் செய்கிறான்னு பேசிக்காக ஒரு 5 காரியத்தை உங்களுக்கு வசனத்தை மட்டும் காண்பிக்க போகிறேன். வசனத்தை எழுதிக்கிங்க, நீங்களும் தியானித்து உங்கள் சொந்த வாழ்க்கையில் அனுபவிச்சு பாருங்கள். ஆவியானவர் விட்டு பிரியவே மாட்டீங்க. யூ வில் அபைட் இன் த வேர்ட் ஆஃப் காட் அஸ் வெல் அஸ் வித் த ஹோலி ஸ்பிரிட். ஓகே, ரைட். ஃபஸ்ட்டு நான் இப்படி சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னா, அவர் சாட்சி கொடுக்கிறவர், 2வது உதவி செய்கிறவர், 3வது வேண்டுதல் செய்கிறவர், 4வது நம்பிக்கை தருகிறவர், 5வது உயிர்ப்பிக்கிறவர். இந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். முதலாவது சொன்னேன், சாட்சி கொடுக்கிறவர். ரோமர் 8 அதிகாரம் 16வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 16. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். witnessing our salvation, our status to our spirit. ஆவியானவர் என்ன செய்கிறாருன்னா, நீ தேவனுடைய பிள்ளை தான், நீ பெற்றிருக்கிறது தேவனுடைய இரட்சிப்பு தாங்கிறத நம்முடைய ஆவிக்கு அவர் சாட்சியாக என்ன பண்ணுறாரா, அறிவிக்கிறார். அந்த ஒரு உத்தரவாதம் நமக்கு இருக்கும் பட்சத்தில் எதை கண்டுமே நம்ம பயப்பட மாட்டோம், உடனே குழம்பி போக மாட்டோம், தடுமாற மாட்டோம். எப்படி இருப்போம்னா தெளிவோடு இருப்போம். மைண்ட் எப்படி இருக்கும்? கிளாரிட்டியாக இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், நம்ம எடுக்கிற காரியத்தில் ஸ்ட்ராங்காக இருப்போம். ஆவியானவர் நமக்குள்ள அப்படி ஒரு உணர்வை பெருக பண்ணும் பொழுது, நான் பரலோகத்து போவேனா மாட்டேனான்னு தெரியலையே, கலங்கவே மாட்டோம். நிச்சயமாக நான் போவேன். ஒருவேளை என்னுடைய ஆண்டவர் மேக மீதிலே அழைக்க வருவார் என்றால் அவர் என்னை கூப்பிட்டு செல்வார், நான் அவரோடு கூட போவேன்னு சொல்லிட்டு நம்முடைய அந்த பரலோக அனுபவத்தை குறித்த, அந்த ரகசிய வருகை குறித்த ஒரு உத்தரவாதத்தோடு நாம் இருப்போம். எந்த இடத்துல இருந்தாலும் ஐயோ பிசாசு பெரியவன்
வியாதி பெருசு, பிரச்சனை பெருசுன்னு பேச மாட்டோம். நான் அவரோடு கூட இருக்கிறேன், அவர் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி அப்படி ஒரு ஜெயிக்கிற ஒரு மனநிலையில் ஒரு தைரியமான ஒரு தேவ பிள்ளையாக இருப்போம். அதுதான் ஃபஸ்ட்டு ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுக்கிறார். அது மூலமாக நம்முடைய மனதில் விசுவாசம் என்பது உறுதி கொள்கிறது. ரெண்டாவது என்ன சொன்னேன்? உதவி செய்கிறவர். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம், சாப்டர் 8 verse 26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். நல்லா பாருங்க, நமக்கு பலவீனங்களிலே ஆவியானவர் என்ன பண்றாராம்? உதவி செய்கிறார். பலவீனம்னா என்னதுங்க? எது நம்மளால செய்ய முடியலையோ, செய்வதற்கு நமக்கு திராணி பத்தலையோ, அந்த இடத்துல ஆவியானவர் வந்து பலப்படுத்துவார், திராணி உள்ளவனாக மாற்றுவார், நம்மளை என்னேபிள் பண்ணுவார், நம்மளை அதுக்காக தகுதி நிலைக்கு அவர் உயர்த்துவார். அப்போ என்ன நடக்கும்? எது இது வரைக்கும் முடியாமல் ஒரு மாதிரி நம்ம வாழ்க்கையில் தடுமாறிட்டு இருந்தோமோ அந்த காரியத்தில் ஜெயிக்கிறவர்களாக மாறுவோம், செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாக மாறுவோம். அப்போ பரிசுத்தாவி பெற்ற ஒரு பிள்ளை படிப்பாக இருந்தாலும் டாப்பு தான், விளையாட்டாக இருந்தாலும் டாப்பு தான், வேறு எந்த ஃபீல்டாக இருந்தாலும், ஆஃபீஸாக இருந்தாலும் அவங்க இருக்கிற இடத்துல அவங்க தான் டாப்பில் இருப்பாங்க. ஏன்? உதவி செய்கிறவர் அவங்களோடு கூட இருக்கிறார். சில நேரம் நீங்கள் நினைக்கலாம், நான் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறேனே, இதுக்கு எப்படி ஆவியான உதவி செய்ய முடியும்? மறந்துடாதீங்க, God is the creator of this universe. சகலத்தையும் அவர் தான் படைத்திருக்கிறார், அவர் சகலத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, எல்லாமே அவருக்கு அத்துப்படி அவர்கிட்ட தான் வந்திருக்குது. ஸோ he will teach, எல்லாத்தையும் சொல்லி தருவார். he will empower, he will enable you to be success. இந்த சத்தியம் உங்கள் மனசுக்குள்ள வல்லமையாக கிரியேட் செய்யட்டும். பல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கும் பொழுது அவங்க திராணியில் தான். பவுல் கூட ஜெபிக்கிறார். அப்போ பவுல் ஜெபிக்கும்போது பரலோகம் என்ன சொல்லுதுன்னா, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும். அதோடைய ரிசல்ட்டு தான் பவுல் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அபிஷேகத்தால் எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிருவேன். ஸோ உதவி செய்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவது என்ன சொன்னேன்? ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறவர். நம்ம ஏற்கனவே வாசித்த 8:26, 8:27 நீங்கள் மீண்டும் வாசித்தீங்கன்னா, இப்போ 27 வாசிக்கிறேன். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால். பரிசுத்தவான்களுக்காக யார் வேண்டுதல் பண்ணுறா? பரிசுத்த ஆவியானவர். யார் அந்த பரிசுத்தவான்கள்? சந்தேகமே கிடையாது, நீங்களும் நானும் தான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீங்களும் நானும் தான் பரிசுத்தவான்கள். நமக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, பரிந்து பேசுகிறார், ஜெபிக்கிறார், வேண்டுதல் செய்கிறார். எனக்குன்னு யாருமே இல்லை பாஸ்டர், எனக்காக யாராச்சும் ஜெபிப்பாங்களான்னு சொல்லி அங்கலாய்க்காதீங்க. அநேகர் இந்த சத்தியம் தெரியாதனால தான் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் எந்த ஊழியக்காரனுக்காவது ஃபோன் பண்ணி ஜெபிச்சுக்கலாமா, இமெயில் அனுப்பலாமா, கமெண்ட்ஸ் போட்டு ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க கேட்கலாமான்னு சொல்லி அலைமோதுகிறார்கள். நான் சொல்கிறேன், ஊழியக்காரர்களை அப்ரோச் பண்ணி உதவி கேட்பது தவறல்ல, ஆனால் அதே வாடிக்கையாக கொள்வது தவறு. ஏன்னா நமக்காக பிதாவின் சித்தத்தை அறிந்து பர்ஃபெக்டாக ஜெபிக்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் இலவசமாய் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் இருக்கும் பட்சத்தில் த பெஸ்ட் பர்சனை விட்டுட்டு ஏதோ ஒரு பர்சன்ட்டை போகும் பொழுது யூ மே ரிசீவ் மிராக்கிள்ஸ், அவ்வளோதான், கிடைக்கலாம், கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஆவியானவர் ஜெபிக்கும்படி அவரை சார்ந்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக பிதாவின் சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அடுத்ததாக வேண்டுதல் செய்கிறார். எல்லா சூழ்நிலையும் வேண்டுதல் செய்வார். தனியாக இருக்கும்போது சரி, கூட்டத்தில் இருக்கும்போது சரி, பிரயாணத்தில் இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் நீங்கள் அவரை சேர்ந்து கொள்ளுங்க, அவர் வேண்டுதல் செய்வார். அடுத்தது நம்பிக்கை தருகிறார். ரோமர் 15வது அதிகாரம் 13வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 15 verse 13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தாலும் உங்களை நிரப்புவாராக. பரிசுத்தாவின் பலத்தால் என்ன உண்டாகுமா? நம்பிக்கை உண்டாகும். அந்த நம்பிக்கையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பெருகுவீர்கள். யூ வில் இன்க்ரீஸ்
யூ வில் இன்க்ரீஸ். எதில் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு உண்டாயிருக்கிற தேவனை பற்றியதான நம்பிக்கை. ஏன்னா இந்த காலகட்டத்தில் மீடியா, சயின்ஸு, டெக்னாலஜி எல்லாம் பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சு. அசுர வளர்ச்சி. அப்போ கடவுள் உண்மையிலே இருக்கிறாரா இல்லையா, என் ஜெபத்தை கேட்குறாரா இல்லையா, இவர் தான் கடவுளா இல்லையாங்கிற பல கேள்விகள் எந்த நேரத்தில் உங்களுக்கு வரலாம். இன்றைக்கி அப்படி தான் நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் நாம் பெற்றிருக்கிற அந்த ரட்சிப்பு, நாம் கொண்டிருக்கிற அந்த விசுவாசம், கர்த்தர் மேலே வச்சிருக்க நம்பிக்கை சரியானது தான் என்று யார் பெருக செய்ய வைக்க முடியும்னா பரிசுத்த ஆவியானவர். அவருடைய துணை இல்லாமல் நம்முடைய எஜுகேஷன், நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்முடைய நாலேஜ் மாத்திரம் நம்மை சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா பல தேவ மனிதர்கள், ஒரு காலத்தில் கர்த்தரோடு நடந்தவர்கள், அற்புத அடையாளம் செய்தவர்கள், வார்த்தையை பலருக்கு பிரசங்கம் பண்ணவங்க, கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே உல்டாவாயிட்டாங்க. தே பிகேம் அன்பிலீவர்ஸ். பெரிய பிரசங்கியார் கூட இன்றைக்கி ஒரு குடி வெறியில் போய் சாதாரண ஒரு மனுஷனோட கீழ்த்தனமாக நடந்து கொள்றதெல்லாம் நம்ம உலகத்தில் பார்க்குறோம். பின்வாங்கி போயிடுறாங்க. காரணம் என்ன? அந்த நம்பிக்கையில் அவங்களுக்கு ஏதோ ஒரு உறுதித்தன்மை இல்லை. பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளாதனால நம்பிக்கையில் இப்போ அவங்க வீணாயிட்டாங்க. இதை பார்த்து கொண்டு இருக்க எனக்கு தேவனுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு சபையாரே, உங்களை பச்சமாக கேட்குறேன், நீங்கள் பெற்றிருக்கிற அந்த நம்பிக்கை பெருகும்படி ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க. He will help you to grow in belief of God. கர்த்தர் உதவி செய்வார், பெருகச் செய்வார். கடைசி அவனை சொல்கிறேன், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இதுதான் ரொம்ப ஒரு டேஸ்டியஸ்ட் பார்ட் ஆஃப் த மெசேஜ். அது என்ன டேஸ்டியஸ்ட்னா, இது ரொம்ப ஒரு ருசிகரமானது. ஏன் ருசிகரமானதுன்னா, இந்த உயிர்ப்பிக்கிறாருங்கிற வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் பொழுது நீங்கள் ஒரு அசாதாரணமான தேவ மனுஷனாக, தேவ மனுஷியாக மாறுவீங்க. இப்போ நான் தேவ மனுஷன் சொல்லிட்டேன். உடனே நிறைய பேருக்கு தேவ மனுஷர்கள்னால் அது பாஸ்டர்கள், பிஷப்புமார்கள் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, பரிசுத்த ஆவியை பெற்ற எல்லாருமே தேவ மனுஷனும் தேவ மனுஷியுமாக இருக்கிறோம். நம்முடைய கல்ச்சர் நம்மளை அப்படியே வச்சிருச்சு. நீ பிலீவர், நீ இவ்வளோதான், இதை தாண்டி வரக்கூடாது. அவர் பாஸ்டர், அவர் அதை தாண்டி போகக்கூடாது. அவர் பிஷப்பு, அவர் அதை தாண்டி போகக்கூடாதுன்னு நம்ம மைண்டில் சில ஸ்கேல்ஸ் செட் ஆயிடுச்சு. நான் என்ன சொல்ல வரேன், அழைப்பை நான் குறைத்து சொல்லலை. பாஸ்டருங்கிறது உன்னதமான ஒரு அழைப்பு. பிஷப் என்பது பாஸ்டர்களுக்கெல்லாம் தலைவர், அது ஒரு உன்னதமான அழைப்பு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அப்படிலாம் பாரபட்சம் பார்க்குறவர் அல்ல. நீங்கள் பிலீவ் பண்ணி அவரை புரிஞ்சுக்கிட்டு அவரோட கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா உங்களை கொண்டு உலகத்தை கலக்குவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஸ்தேவானை உதாரணமாக வைக்கலாமே. ஹூ வாஸ் ஸ்டீஃபன்? ஸ்தேவான் யார்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அப்போஸ்தலர்களால் நியமிக்கப்பட்டவன். என்ன வேலை செய்யும்படி? பந்தி விசாரிப்புக்காக நியமிக்கப்பட்டவன். ஆனால் அவன் இரத்த சாட்சியாக மரிக்கிறான். பல 100 பேருக்கு அவன் சுவிசேஷம் சொல்கிறான். அவன் மூலமாக அற்புத அடையாளங்கள் நடந்துச்சு. எப்படி? அவன் ஒரு சாதாரணமான அப்பாயிண்டட் சர்வெண்ட் தானே. அவனை எப்படி ஆண்டவர் பயன்படுத்தினார்? அப்போஸ்தலர்ஸ் இருந்தாங்களே, பீட்டர், ஜான், அவங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் இவனை பயன்படுத்தினார் அப்படின்னா, he was available. Stephen was available, so God used him. That's all. நீங்கள் கடவுளுக்கு அவைலபிளாக இருந்தால் உங்களையும் பயன்படுத்தி உலகத்தை கலக்குவார். நம்புறீங்க? நம்ம ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பாருங்க, வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 8:11. ரோமர் 8:11, சாப்டர் 8 verse 11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. யாரு? இயேசுவை டெட் ஸ்டேட்டஸ்லேருந்து லைவ் ஸ்டேட்டஸுக்கு ரிசரெக்ட் பண்ண அந்த ஹோலி ஸ்பிரிட் உங்களில் வாசமாக இருந்தால், த சேம் ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே வந்துட்டார்னா, உங்களுக்குள்ளே ரிசைட் பண்ணிட்டார்னா, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். தேவன் என்ன பண்ணுவாராம்? எப்படி இயேசுவை உயிரோடு எழுப்பினாரோ அதே போல உங்களையும் அந்த ஆவியானவர் உயிரோடு கூட எழுப்புவார். என்ன சொல்ல வருகிறது இந்த வசனம்? இதனுடைய மீனிங் என்ன? இதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் டெட் பாடியை ரிசரெக்டட் பாடியா எழுப்புன த சேம் ஹோலி ஸ்பிரிட் இன்றும் உங்கள் சரீரத்தையும் உயிர்ப்பிப்பார். நீங்கள் போய் ஜெபிக்கும் பொழுது உங்கள் மூலமாய் பிறருடைய சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். புரிஞ்சவங்க சொல்லுங்க ஆமென். உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்ன அர்த்தம்? பேங்க்ரியாஸ் செத்து போச்சு, இன்சுலின் சுரக்க மாட்டேங்குது, டயபெட்டிக் பேஷண்ட் ஆகிட்டீங்க. இந்த ஆவியானவர் வரும் பொழுது அந்த செத்து போன
செத்து போனா செயல்படாத இன்ஆக்டிவாக இருக்கக்கூடிய அந்த பேங்க்ரியாஸை ஹீல் பண்ணி ரிசரெக்ட் பண்ணி மீண்டும் சுரக்க வைப்பார். ஆமென். அப்போ என்ன ஆகும்? அந்த இன்சுலின் சரியாய் சுரக்கும் பொழுது you no need to take a diabetic medicine, you will be free from diabetic. எத்தனை பேர் ஆமென்? உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிப்பார். அது கிட்னி பிரச்சனையோ blood இன்க்ரீஸ் ஆகிறதோ வாட் எவர், சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார். அழுகிட்டு இருக்குது அதை மாற்றுவார். அப்படியே செல்லெல்லாம் உதிருது, செல்லுன்னா உடம்பு வந்து அழுகி கொண்டிருக்குது, நாற்றம் எடுத்து கொண்டிருக்குது, அதை என்ன பண்ணுவார்? புதுசாக மாற்றி தருவார், உயிர் தருவார் உங்களுக்கு. அதே போல் இந்த வெளிப்பாடோடு இந்த வல்லமையோடு போய் நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்குள்ளும் இது நடக்கும். ஆமென். இது உயிர்த்தெழுதலின் ஆவியான ஒரு வல்லமை. இதை இன்னொரு காரியத்துக்கு நான் உங்களுக்கு பயன்படுத்த சொல்லித்தரேன். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டிங்க, டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸ்டேட்டஸ் என்னன்னே தெரில, அப்படியே பெண்டிங்லேயே இருக்குது. இப்போ எப்படி ஜெபிக்கலாம்? ஆவியானவரே நீர் உயிர்ப்பிக்கிறவர், இயேசுவின் நாமத்தினால இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் மேலே உங்களுடைய அபிஷேகத்தை கடத்துறேன்னு சொல்லும் பொழுது பெண்டிங் ஸ்டேட்டஸ், இன்ஆக்டிவாக இருக்கிற ஸ்டேட்டஸ் என்னவா மாறும்னா லைவாக மாறும், ஆக்டிவாக மாறும். யுவர் பேப்பர் வில் மூவ் ஆன். அந்த வேலை உங்களை தேடி சீக்கிரம் வரும். ஸோ இப்படி தான் அந்த ரிசரெக்டட் பவரை நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸுக்கு பயன்படுத்தலாம். ஒவ்வொரு காரியம் இப்போ நான் சொன்னது 2 சொல்லியிருக்கேன். ஒன்று ஃபிசிக்கல் ஹீலிங், இன்னொன்று டாக்குமெண்ட் கிளியரன்ஸ். இது போல் நீங்களும் கண்டுபிடிங்க வேறு எதுக்கெல்லாம் அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையை பயன்படுத்தலான்னு. ஷியோர்லி தட் ரெவலேஷன் வில் எலிவேட் யூ. மற்றவர்களை காட்டிலும் இந்த வெளிப்பாடு உங்களை உயர்த்தும். பிரியமானவர்களே, மீண்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஆவியானவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நாம் கெட்டு போவதில்லை. நிச்சயமாய் தேவனுடைய வருகையோ அல்லது நம்முடைய நாளோ முந்தும் பொழுது நாம் அவரோடு கூட பரலோக ராஜ்யத்தின் பிரஜையாய் மகிமையாய் காணப்படுவோம். ராமே. ஆவியானவர் எப்படிலாம் உதவி செய்கிறாரு? சாட்சி கொடுப்பார், உதவி செய்வார், வேண்டுதல் செய்வார், நம்பிக்கை தருவார், உயிர்ப்பிப்பார். இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் தியானித்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஒரு எதிர்பார்ப்போடு வாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவிலே பராக்கிரமம் செய்வாராக. சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நான் உங்கள் சகோதரன் பாஸ்டர் ஜான் பிரபு.